அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று அறிவலையில் பேச இருக்கும் தலைப்பு டென்னிஸ் விளையாட்டு. என் பேர் அனுஷ்கா. என் பெயர் மனுஷ்யா. 9th T1 பாரதி மேல்நிலைப் பள்ளி, ரெட்டிப்பட்டி, நாமக்கல். நான் உங்களுக்கு இப்போ டென்னிஸ் ஹிஸ்டரியை பற்றி சொல்ல போகிறேன் அனுஷ்கா. ஆண்டு வால்டர் ஜியோப்டன் விங்ஃபீல்ட் விதிகள் புத்தகத்தை வெளியிட்டார். 1874 ஆண்டு டென்னிஸ் விளையாட்டுக்கான காப்புரிமை பெற்றார். 1973 ஆண்டு அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டின் நூற்றாண்டு விழா மேஜர் டென்னிஸை அறிமுகப்படுத்தினார். எல்லோருமே 4 கிராண்ட் ஸ்லாமுக்காகத்தான் விளையாடுறாங்க. அதில் ஒன்று விம்பிள்டன் புல் தரையில் விளையாடுவாங்க. அடுத்து ஃப்ரெஞ்ச் ஓப்பன் களிமண் தரையில் விளையாடுவாங்க. ஆஸ்திரேலியன் ஓப்பனும் US ஓப்பனும் ஹார்ட் கோர்ட்டில் விளையாடுவாங்க. அதில் ஒன்று விம்பிள்டனை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் அனுஷ்கா. முதல் விம்பிள்டன் சாம்பியன்ஷிப் 1877 ஆண்டு இங்கிலாந்தில் விளையாடப்பட்டது. பிரெஞ்ச் சாம்பியன்ஷிப் போட்டிகள் 1891 ஆண்டு ஸ்டேட் பிரான்சில் நடத்தப்பட்டன. ஆஸ்திரேலியன் ஓப்பன் 1905 ஆண்டு முதல் ஆஸ்திரேலியன் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடத்தப்பட்டன. US ஓப்பன் 1978 ஆண்டு முதல் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப் போட்டிகள் அக்ரிலிக் ஹார்ட் கோர்ட் மைதானத்தில் நடத்தப்பட்டன. இவ்வளோ நேரம் டோர்னமெண்ட் பற்றி பார்த்தோம் அனுஷ்கா. இப்போ மெஷர்மெண்ட்டை பற்றி சொல்லுங்கள் அனுஷ்கா. டென்னிஸ் கோர்ட்டின் நீளம் 78 அடி, சிங்கிள்ஸின் அகலம் 27 அடி, டபுள்ஸின் அகலம் 36 அடி, சர்வீஸ் பாக்ஸின் நீளம் 21 அடி, சர்வீஸ் பாக்ஸின் அகலம் 13.6 அடி, நெட் ஹைட் 3 அடி. இப்போ நம்ம சிங்கிள்ஸ் விளையாடுறோம். ஃபஸ்ட்டு சர்வீஸ் நாம் போட்டு அவங்க விட்டுட்டாங்கன்னா நம்மளுக்கு 15 பாயிண்ட், அவங்களுக்கு 0 பாயிண்ட். அடுத்த சர்வீஸ் நாம் போடுறோம். நாம் போட்டு அவங்க அடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு 15 பாயிண்ட், நம்மளுக்கு 15 பாயிண்ட். இப்போ அவங்க சர்வீஸ் பண்ணணும். அவங்க சர்வீஸ் போட்டு நாம் அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு 30 பாயிண்ட், அவங்களுக்கு 15 பாயிண்ட். இப்போ நாம் சர்வீஸ் போடுறோம். நாம் போட்டு அவங்க விட்டுட்டாங்கன்னா நம்மளுக்கு 40 பாயிண்ட், அவங்களுக்கு 15 பாயிண்ட். இப்போ நாம் ஒரு செட் வின் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி 5 செட்டில் யார் 3 செட் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த கேம் வின்னர். இதே ரூல்ஸ் தான் டபுள்ஸ்லேயும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே அனுஷ்கா, ரூல்ஸை பற்றி சூப்பராக சொல்லிட்டீங்க. இப்போ வேர்ல்ட்லேயே மேல் டாப் டென்னிஸ் பிளேயர்ஸை பற்றி சொல்லுங்கள் அனுஷ்கா. சொல்கிறேன் மனுஷா. டாப் 10ல் இருக்கிறது ஆண்ட்ரோ அகசி ஃப்ரம் அமெரிக்கன். 8th பிளேஸில் இருக்கிறது ஜான் மெக்ரோ ஃப்ரம் அமெரிக்கன். 8th பிளேஸில் இருக்கிறது ஜிம்மி கார்னஸ் ஃப்ரம் அமெரிக்கன். 7th பிளேஸில் இருக்கிறது இவான் லெண்டி ஃப்ரம் கிரீஸ் அமெரிக்கன். 6th பிளேஸில் இருக்கிறது பெஜான் போர்க் ஃப்ரம் சுவிட்சர்லாந்து. 5th பிளேஸில் இருக்கிறது பிடி சாம்ப்ரஸ் ஃப்ரம் அமெரிக்கா. 4th பிளேஸில் இருக்கிறது ராட் லாவர் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. 3rd பிளேஸில் இருக்கிறது ரோஜர் ஃபெடரர் ஃப்ரம் சுவிட்சர்லாந்து. 2nd பிளேஸில் இருக்கிறது ரஃபேல் நடால் ஃப்ரம் ஸ்பெயின். 1st பிளேஸில் இருக்கிறது நோவக் டிஜோகோவிக் ஃப்ரம் செர்பியன். இவ்வளோ நேரம் மேல் பற்றி பார்த்தோம் அனுஷ்கா. இப்போ வேர்ல்ட்லேயே ஃபீமேல் டாப் டென்னிஸ் பிளேயர்ஸை பற்றி சொல்லுங்கள் அனுஷ்கா. 10th பிளேஸில் இருக்கிறது இவோனே குலாங்கோ ஃப்ரம் ஆஸ்திரேலியா. 9th பிளேஸில் இருக்கிறது ஜஸ்டின் ஹெனன் ஃப்ரம் பெல்ஜியம். 8th பிளேஸில் இருக்கிறது வீனஸ் வில்லியம் ஃப்ரம் அமெரிக்கன். 7th பிளேஸில் இருக்கிறது வில்லி ஜான் கிங் ஃப்ரம் செர்பியன். 6th பிளேஸில் இருக்கிறது மோனிகா சிலஸ் ஃப்ரம் அமெரிக்கன். 5th பிளேஸில் இருக்கிறது கிறிஸ் எவர்ட் ஃப்ரம் அமெரிக்கா. 4th பிளேஸில் இருக்கிறது மார்க்ரெட் கோட் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. 3rd பிளேஸில் இருக்கிறது மார்டினால் நவரத்திலோ ஃப்ரம் கிறிஸ் அமெரிக்கா. 2nd பிளேஸில் இருக்கிறது ஸ்டெஃபி கிராஃப் ஃப்ரம் ஜெர்மன். 1st பிளேஸில் இருக்கிறது செர்னா வில்லியம்ஸ் ஃப்ரம் அமெரிக்கா. இப்போ நம்ம வேர்ல்ட்லேயே டாப் 10 டென்னிஸ் பிளேயர்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ இந்தியாவில் இருக்க டாப் 10 டென்னிஸ் பிளேயர்ஸை பற்றி பார்க்கலாமா? பார்க்கலாம் அனுஷ்கா. பிளேஸில் இருக்கிறது பிரதான தோம்ரே. 9th பிளேஸில் இருக்கிறது சுமித் நாகல். 8th பிளேஸில் இருக்கிறது யுகி பாம்ரி. 7th பிளேஸில் இருக்கிறது விஷ்ணுவர்தன். 6th பிளேஸில் இருக்கிறது ருஷ்மி சக்கரவர்த்தி. 5th பிளேஸில் இருக்கிறது ரோஹன் போபண்ணா. 4th பிளேஸில் இருக்கிறது சாம்தேவ் வர்மன். 3rd பிளேஸில் இருக்கிறது மகேஷ் பூபதி. 2nd பிளேஸில் இருக்கிறது சானியா மிர்சா. 1st பிளேஸில் இருக்கிறது லியாண்டர் ஃபயஸ். என்ன அறிவலை நேயர்களே, இன்று டென்னிஸ் விளையாட்டை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அனுஷ்கா. மனுஷ்யா. 9th T1 பாரதி மேல்நிலைப் பள்ளி, ரெட்டிப்பட்டி, நாமக்கல். நன்றி, வணக்கம்.